மக்கள் வந்து கொஞ்சம் முட்டாளா இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும். பெரிய அறிவாளி ஆகிறது இவங்க விரும்பவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மற்றும் இயக்குனரான பார்த்திபன் சார் ரீசெண்ட் இன்டர்வியூல நம்ம தல அஜித் சாரை பற்றியும் தல அஜித் சாரோட ஃபேன்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தலைவன்னா ஒரு ஃபேன்ஸை எப்படி வழி நடத்தணுன்றத அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டவர். அஜித் வந்து எந்த கூட்டத்தையுமே கூட அவர் என்கரேஜ் பண்ணாதவர். உதாரணத்துக்கு 2016 11 அவர் அந்த இங்கே ஒரு ரேஸ் நடக்கும்போது இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டி அந்த ஜர்க்கின் எடுத்து கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆடியன்ஸ்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து உங்களை வந்து கண்ணியமானவன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆடியன்ஸ் என்னுடைய ரசிகர்கள் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாம் உள்ளே போங்க, யாரும் வெளியில் நிற்காதீங்க, கூட்டம் செய்யக்கூடாது, உள்ளே போங்கன்றாரு. கை காட்டுறாரு, அப்படி போகிறாரு. ரசிகர் மன்றத்தை கலைச்சதுலேருந்து அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ சமீபத்தில் எங்கேயோ இடத்துல அப்படி போகிறாரு, எல்லாம் கை காட்டுறாங்க, ஒரு கை காட்டுறாரு, விசில் அடித்தா அப்படியே கை காட்டுறாரு, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நமக்கு வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா, அந்த காலத்தில் இல்லை அரசியல்வாதிகளோ சூப்பர் ஸ்டாரோ மக்கள் வந்து கொஞ்சம் முட்டாளாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். பெரிய அறிவாளி ஆகிறது இவங்க விரும்பவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மக்கள் முட்டாளாக இருக்கணுங்கிறத விஜய் விரும்புகிறார். எல்லாருமே அப்படி தான், சூப்பர் ஸ்டார் அப்படி தான் விரும்புவாங்க. நீங்கள் வந்து அப்படி பஞ்ச் பண்ணி ரசிகராக இருந்தாலும் எந்த ரசிகராக இருந்தாலும் இந்த தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒருத்தர் அடைக்கலன்னு அவங்க பார்க்குறாங்க பாருங்கள். அது ரொம்ப தவறான விஷயம். அது யாருக்கு கெட்ட பேர் ஆகும்னா அந்த பர்டிகுலர் நடிகருக்கு தான். ஸோ அஜித் வந்து ரசிகர்களை ரொம்ப பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம்.